பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவராகிய தேவன் எரேமியாவை பார்த்து, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனுடைய பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய், நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து என்று சொல்லி, அங்கே இதோ இந்த ஸ்தலத்தின் மீது வரப்போகிறதான பொல்லாப்பு, இதோ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, இதோ அங்கு வருகிறதான அழிவு ஆகியவளை குறித்து சொல்லும்படி எரேமியாவுக்கு ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுத்தார். அதோடு கூட அவன் கொண்டு செல்கிற கலசத்தை உடைத்து போடும்படி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாதினால் தோப்பேத்திலே சடலங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாமல் கழுத்தை கடினப்படுத்தபடியினாலே அங்கு வருகின்றான தீங்கு அவர்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எச்சரித்தார். இந்த வார்த்தைகளை கேட்ட பஸ்கூர் என்று சொல்லப்படுகிறான பிரதான விசாரணைக்காரன் 20வது அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசியை அடித்து கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மறுநாள் பஸ்கூர் எரேமியாவை காவலிலிருந்து வெளியே போகும்போது, இதோ எரேமியா பஸ்கூரை பார்த்து, நீ பஸ்கூர் என்று அழைக்கப்படாமல் மாகூர் மிசாபீப் என்று அழைக்கப்படுவாய். ஏனென்று சொன்னால், இதோ உன்னையும் உன் சிநேகிதரின் பயத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் உன் கண்கள் காண அவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். அப்படிப்பட்ட பெரிய அழிவு வரும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கே எச்சரிப்பு கொடுத்தார். தொடர்ந்து அங்கே எரேமியாவுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தினால், எரேமியாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தினால், எரேமியாவுக்கு ஏற்பட்டதான அந்த உபத்திரவத்தினால் எரேமியா கர்த்தரை நோக்கி வழக்காடுகிறதையும் நாம் இங்கே பார்க்க முடியும். ஆனாலும் எரேமியாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியைப் போல் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆம், ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவரை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல கூட இருப்பார். எனவே கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி அங்கே தனக்கு மிக உபத்திரவை ஏற்பட்ட அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து எரேமியா தீர்க்கதரிசனம் பண்ணப்பட்டபடியே இதோ பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இது எருசலேமுக்கு விரோதமாய் வந்துவிட்டார். இதை காண்கிறதான சிதேக்கியா ராஜா எரேமியாவிடத்திலே தேவனை நோக்கி விண்ணப்பம் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட இந்த பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்கள் இந்த நகரத்திலே நடுவிலே சேர்த்து, நான் நீட்டின கைகளினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் கடுமையாக உங்களோடு யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷருடைய நிருபங்களையும் சங்கரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இது ஜீவ பலியையும் மரண வழியையும் உங்கள் முன்னே வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது ஜீவபலி. ஆனால் அந்த ஜனங்களோ ஒரு மரண வழியை தேர்ந்தெடுத்தார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிய மறுத்து போனார்கள். எனவே கர்த்தருடைய எச்சரிக்கை தொடர்ந்து அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இதோ நியாய தீர்ப்புக்கு, கர்த்தருடைய கோபாக்கினைக்கு அவர்கள் தங்களையே ஒப்பு கொடுத்து விட்டார்கள். நாமும் கூட இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கடைசி நாட்களில் நடக்கதான சம்பவங்களை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. அந்த சம்பவங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே முழுவதுமாய் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி அழைக்கப்படுகிறோம். நமக்காக ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அது அசைவில்லாத நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் உன்னத தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. எதிரியை மேற்கொள்ளக்கூடிய உன்னத பலனை நமக்கு தருவாராக. சுகபலனாய் காத்து வழி நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.